ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது சூரியன், அது 12ல வந்து மறைஞ்சிருச்சு. புஷ்கர நவம்சத்துல இருந்தாலும் மறைவு ஸ்தானங்கிறது மறைவு தான். ஓகேங்களா? அதனால வந்து கும்பராசியில பிறந்த ஆணா இருந்தால் அவங்களோட மனைவிக்கு வந்து ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். பெண்ணா இருந்தா அவங்க கணவரோட ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். தொழில் பற்றிய சிந்தனைகள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். புதுசா தொழில் செய்யலாமா, அல்லது ஏற்கனவே தொழில் செஞ்சா அதை விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து ஓடும். இங்கிட்டு விரைய செலவு போல அந்த மாதிரி சுப செலவு வந்து நீங்க வந்து பண்ணலாம். ஓகேங்களா? குழந்தைங்களை நன்றா படிக்க வைக்கணும், குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்கு. பதவி உயர்வு கிடைக்கணும், போராடி தை மாதம் முடியும் போது தான் கிடைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இளைய சகோதர சகோதரிக்கு வந்து விரைய செலவு தான் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா 12ஆம் இடத்துல 4 கிரகம் போய் உட்காந்துருச்சு. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கூட பிறந்தவங்களுக்கு எல்லாமே விரயம் தான் வரக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. இந்த விரயம்ங்கிறது மருத்துவ செலவு வராம பாத்துக்கணும். அதுக்கு போல சுப காரியங்கள், ட்ரெஸ் எடுக்கிறது, நகை எடுக்கிறது, உங்க வசதி வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் போன் கூட வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? சுப செலவா பண்ணிட்டீங்கன்னா விரயம் அடிபட்டு போய்விடும்.